அடடடடா! இப்போ ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய வச்சு ஒரு சுவையான வெண்டைக்காய் மசாலா பார்த்துருவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காவ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமையல் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வச்சுட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பறிச்சுட்டு வந்த வெண்டைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பேனில் அந்த வெண்டைக்காயை போட்டுடலாம். அதை போட்டு நல்லா வதங்கணும். ஏன்னா வெண்டைக்காய் கொஞ்சம் வளவளத்தன்மை வரும். அதெல்லாம் போகிற மாதிரி நம்ம நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக அந்த பாத்திரத்தை அப்படியே அடி பிடிச்சிட்டு அதை கழுவிட்டு திரும்ப நம்ம வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அது பொரிஞ்சோடனே ஃபஸ்ட்லேயே கருவேப்பிலை போட்டுருங்க. லாஸ்ட்டில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஃபஸ்ட்லேயே போட்டால் தான் அந்த டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் நறுக்கின வெங்காயம் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கின தக்காளி தக்காளி நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு அதை நல்லா வதக்கிட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல வெண்டைக்காய் அதை போட்டு வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து ஊற்றாமல் நம்ம கையில் வச்சு கொஞ்சம் நல்லா தெளித்து தான் விடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கியிருக்கோம்ல. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் வதக்கி விட்டோம்னா சுவையான வெண்டைக்காய் மசாலா ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் தோட்டத்தில் முளைச்ச வெண்டைக்காய் வச்சு சமைச்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோடய டேஸ்ட்டே தனி. பாய்.